வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நீதி. கதைக்குள்ள போலாமா? கோர்ட் என்று பரபரப்பாக இருந்தது. ஏதோ புதுவிதமான கொலை வழக்கு வந்திருப்பதாக வழக்கறிஞர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போக அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து டேபிள் மீது தனது கையில் இருந்த ஃபைலை வைத்து நிமிர்ந்த வக்கீல் செந்தில் அதிர்ந்து போனான். அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. நீதிபதி வந்து தனது இருக்கையில் அமர்ந்ததும் கான்ஸ்டபிள் இருவரும் ஒரு மனிதனை குற்றவாளி கூண்டில் கொண்டு வந்து நிறுத்தினர். அவன் முகம் சோர்ந்து சொல்ல முடியாத வேதனையோடு காணப்பட்டது. அவன் பார்வை எதிரே இருந்த கூண்டில் பரிதாபத்தோடு நின்றிருந்த அந்த இளம் பெண்ணின் மீது சென்றது. ஒரு நிமிடம் அவன் கண்களில் ஏதோ அதிர்ச்சி தெரிய மீண்டும் அவன் தலை குனிந்து கொண்டான். அவன் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அவன் கைகளில் பட்டது. இந்த காட்சியை கண்ட செந்திலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியும் நடக்க முடியுமா? தான் கனவு ஏதேனும் காண்கிறோமா என்று ஒரு நிமிடம் தனது கையை கிள்ளி பார்த்து கொண்டான். வழக்கு ஆரம்பமானது. எதிரே இருந்த கூண்டில் வாடி வதங்கி போய் நின்றிருந்த அந்த பெண்ணை ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்தார் நீதிபதி. அந்த பெண் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக இருந்தாள். அவள் முகத்தில் எந்த சலனமும் இன்றி அமைதியாக இருந்தது. டக்குன்னு திரும்பி குற்றவாளி கூண்டில் இருந்த அந்த மனிதனை பார்த்து, நீங்க தான் மோகனா என்று கேட்டார். ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான் அந்த மனிதன். செந்திலுக்கு தனது சந்தேகம் உறுதியானது. அவன் அதிர்ந்து அவனை பார்த்து கொண்டிருக்க மோகனிடம் வந்த ஒரு மனிதர் நான் சொல்வதெல்லாம் உண்மை என்ற சத்திய பிரமாணத்தை வாங்கியதும் நீதிபதி அவனை உற்று பார்த்தார். இந்த கொலைய என்றவர் ஏதோ கேட்க வாயெடுக்க, ஆமா ஐயா, ஆமா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன். அந்த பொண்ணு ஒரு பாவம் அறியாதவ, அவளை விட்டுடுங்க விட்டுடுங்க என்று கத்தினான் மோகன். அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போக, சைலண்ட் என்று கத்தினார் நீதிபதி. உடனே அருகில் இருந்த கான்ஸ்டபிள் ஓடி வந்து அவனை பிடித்து ஆசுவாசப்படுத்தினார். மோகன், கொஞ்சம் அமைதியா இருங்க, வழக்க விசாரிக்கத்தானே நான் இருக்கேன். ஆமா, இவருக்காக வாதாட போற வக்கீல் யாரு என்று கேட்டார் நீதிபதி. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தனர். அங்கிருந்த எஸ்ஐ சற்று முன்னால் வந்து, ஐயா, இவருக்காக எந்த வக்கீலும் வைக்கல, இவரும் அதை விரும்பல என்றார். அதுக்காக நாம வழக்க நடத்தாமலேயே தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆமா, அந்த பொண்ணுக்காக வாதாட போறது யாரு என்றவர் கேட்க, நான் தான் என்று அங்கு வந்து நின்றாள் வக்கீல் ரம்யா. ஓ, அப்போ மோகன், உங்களுக்காக நீங்க யாரையாவது ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களா, இல்ல நாங்களே அதுக்கு ஏற்பாடு பண்ணி என்னவர் முடிப்பதற்குள்? இல்லையா, வேண்டாம் வேண்டாம், நான் தான் சொல்றேனே, அந்த கொலையை பண்ணது நான் தான், என் நண்பன் ராஜுவை கொண்டது நான் தான் என்று கத்தினான். இல்ல இல்ல, அவர் பொய் சொல்றாரு, ராஜுவை கொலை பண்ணது நானு. அன்னைக்கு அவர் இரும்பு கம்பியால தலையில் அடிச்சு கொண்டது நான் தான். அதை என் கையிலிருந்து வாங்கிக்கிட்டு என்ன அங்கிருந்து போக சொல்லி தள்ளிட்டு இவருதான் கொலை பண்ணதா போலீஸ்ல சொல்லிட்டாரு என்று அந்த பெண் இம்முறை கூற அனைவரும் அவர்களை ஒன்றும் புரியாமல் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். செந்திலுக்கு மனது மிகவும் குழம்பியது. விமலா, என்ன இது, பேசாம இரு என்று அவளுக்காக வாதாட காத்திருந்த வக்கீல் ரம்யா அவளிடம் கூற, இல்லக்கா இல்ல, நான் உண்மைய சொல்லிதான் ஆகணும். ஐயா, என் பேச்ச நம்புங்க, அந்த கொலையை பண்ணது நான் தான். அந்த ராஜுவ இதோ இந்த கையில தான் கொன்னேன் என்று கூறிக்கொண்டே மயங்கி சாய்ந்தாள். அனைவரும் அதிர்ந்து போய் அவளை பார்க்க 2 லேடி கான்ஸ்டபிள்ஸ் ஓடி வந்து அவளை தூக்கி கொண்டு சென்றனர். இந்த வழக்கை வரும் 20ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன். அதற்குள் மோகன் தரப்பில் வாதாட ஒரு வக்கீலை கோர்ட்டை ஏற்பாடு செய்யும். அதேபோல் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் விமலாவிற்கு தகுந்த சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களுக்கு உத்தரவிடுகிறேன் என்று கூறி எழுந்து கொண்டார் நீதிபதி. சார், உங்களை பார்க்க வக்கீல் செந்தில் வந்திருக்காரு என்று கான்ஸ்டபிள் வந்து கூறிவிட்டு செல்ல மெதுவாக எழுந்து வந்து அந்த கதவில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு கம்பியை பிடித்து கொண்டு அமைதியாக நின்றான் மோகன். அவனை உற்று பார்த்து கொண்டே நின்ற செந்திலின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. மோகன், நீயா நீயா இங்க நிக்கிற? என்னடா இது, நான் உன்னை இந்த நிலைமையில பாப்பன்னு கொஞ்சம் கூட நினைக்கலையடா. உன் ஃப்ரெண்டு ராஜுவ நீ கொலை பண்ணியா? எதுக்கு? அவனும் நீயும் எப்படி இருந்தீங்க? அவனை கொலை பண்ற அளவுக்கு என்ன நடந்தது? அந்த பொண்ணு யாரு? அவளை காப்பாத்த நீயே இப்படி துடிக்கிற? செந்தில், அந்த பொண்ணு யாரும் இல்லடா. நான் உன்கிட்ட அடிக்கடி சொல்லுவனே, எனக்கு ஒரு புதிய உறவு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிட ஒரு தங்க கிடைச்சிருக்கா. என்ன போல அவ்வளவு ஒரு அனாதன்னு. ஆமா, அவளை கூட உன் நண்பன் ராஜு வீட்டுல விட்டுருக்கிறதா சொன்னியே,
அந்த பொண்ணு இவதானா என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமாண்டா, நானும் ராஜுவும் அவளை எங்க சொந்த தங்க போலதான் வளர்த்தோம். அப்ப ஏண்டா ராஜு அந்த பொண்ணு கொலை பண்ணணும்? இல்ல செந்தில், இல்ல, அவட நான் தான் கொன்னேன் என்று கத்தினான் மோகன். சரி சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, உண்மையை சொல்லு என்றான் செந்தில். மோகன் 10 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவத்தை அவனுக்கு கூற ஆரம்பித்தான். நானும் மோகனும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். எங்க அம்மா அப்பா இறந்து போனதும் நான் அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்து எங்க சித்தப்பா வீட்டுல தங்கிக்கிட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராஜுவை அடிக்கடி போய் பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு பாட்டி தான் இருந்தாங்க. அவனுக்கு படிப்பு சரியா வரல. அதனால +2வோட படிப்பை ஏற கட்டிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போன நிலம் வீடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுலயே நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு அந்த வருமானம் பத்தலன்னு கூடவே தரகு வேலை அது இதுன்னு ஏதோ ஒண்ணு செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருந்தான். எதுக்குடா இருக்கிறது பத்தாம இவ்வளவு சம்பாதிக்கிறன்னு நானும் அவங்க பாட்டியும் அவனை கேலி பண்ணுவோம். ஆனாலும் அதை எல்லாமே காதுல போட்டுக்க மாட்டான். நானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவனா ஒரு அலாதி பிரியம். அப்பதான் ஒரு வாட்டி நான் பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு நினைவு நாள்னு செய்ய போறோம், அதுக்கு நீ வரணும்னு என்னை கூப்பிட்டுருந்தான். நானும் போயிருந்தேன். அப்ப அவங்க பாட்டி நாளைக்கு பூஜைக்கு ஐயரை போய் பார்த்து சொல்லிட்டு வாங்கன்னு பக்கத்து ஊருக்கு எங்களை அனுப்பியிருந்தாங்க. நாங்களும் அன்னைக்கு அந்த ஊர்ல போய் அவரை பார்த்து சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள மழை ஜோன்னு பிடிச்சிக்கிச்சு. எங்கேயாவது ஒதுங்கி நிக்கலான்னு தூரத்துல தெரிஞ்ச ஒரு குடிசைக்கு ஓடணும். அது வீடுன்னு நினைச்சோம். ஆனா அது வீடு இல்ல, ஒரு சாராய கடை. எல்லாரும் குடிச்சிட்டு அமகலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே உள்ள ஒரு பக்கமா கறி மீனுன்னு செஞ்சிட்டு இருந்தான் ஒரு ஆளு. அதெல்லாம் பார்க்க எனக்கு சங்கடமா இருந்தது. ஆனாலும் மழையில அதுவும் அந்த இருட்டுல ஒதுங்க எங்களுக்கு வேற வழி இல்லாம அங்க ஒதுங்கி நின்னோம். ஏய், என்னடா இது, இப்படி வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம். அப்பவே பாட்டி சொன்னாங்க பொழுதோட போயிட்டு வாங்கன்னு. சொன்னா கேட்டியா? நீதான் வேலை இருக்கு அது இதுன்னு லேட் பண்ணிட்ட என்று சலித்து கொண்டான் மோகன். என்னடா செய்யறது, இன்னைக்கு அந்த பார்ட்டியை விட்டா அப்புறம் என்னோட கமிஷனை வாங்கவே முடியாது. அப்படியே கம்பியை நீட்டிடுவான். ரிஜிஸ்ட்ரேஷன் வேற ஆயிடுச்சு. அப்புறம் நான் அவனை எங்க போய் பிடிக்கிறது? ஆமா, அதுக்காக பாரு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். பசி வேற வயிற்று கிள்ளுது. எதனா சாப்பிடலன்னா இங்க ஒரே குடிகாரங்களா இருக்கானுங்க. பாரு குடிச்சிட்டு எப்படி ஆடுறாங்க. சிகரெட் நாத்தம் வேற குடல புடுங்குது என்றவன் கூறிக்கொண்டிருக்க, அண்ணா என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர். ஒரு 10-12 வயதிருக்கும் பெண் குழந்தை தனது குண்டு குண்டு கண்களால் வியந்து அவர்களை பார்த்து கொண்டு நின்றது. அவளது கிழிந்து போன ஆடைகளும் பரட்டை தலையும் மேலிந்த தேகத்தையும் பார்க்க பார்க்க மோகனுக்கு அவள் பேரில் பரிதாபம் வந்தது. அதே சமயம் அவள் கள்ளம் கவடம் இல்லாத பார்வையும் அவள் அண்ணா என்று அழைத்த அந்த வார்த்தையும் அவள் பேரில் ஏதோ இனம் தெரியாத பாசத்தை ஏற்படுத்தியது. டக்குன்னு திரும்பி அவளை பார்த்து, என்னம்மா என்று கேட்டான். அண்ணா, நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்களே, இப்படி உட்காருங்க. அண்ணா, உங்களுக்கு எதனா சாப்பிட வேணுமா என்று கேட்டாள். இல்லடா, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். நாங்க பக்கத்து ஊருக்கு போகணும். ஒரே மழையா இருக்கு, அதுக்குதான் ஒதுங்கி நிக்கிறோம் என்றான் ராஜு. அண்ணா, இங்க எதுவும் சாப்பிடலன்னா அந்த முதலாளி நிக்க விட மாட்டாரு. அதுக்குதான் சொல்றேன், நீங்க எதனா வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா அந்த முதலாளி வெளியில போக சொல்லிடுவாரு. பாவம், அப்புறம் நீங்க மழையில நனையணும். அப்படியா? அப்பன்னா சாப்பிட ஏதாவது கொண்டு வா என்றான் ராஜு. சரிண்ணா, அப்படி உட்காருங்க என்று அங்கிருந்த சேரை காண்பித்தாள். என்னண்ணா சாப்பிட்றீங்க என்று அவள் உற்சாகமாக கேட்க, இங்க என்னடா சாப்பிட்றது என்று ராஜு மோகனை திரும்பி பார்த்தான். பாப்பா, இட்லி இருக்கா என்று மோகன் அவளை பார்க்க, இருக்குண்ணா, கொண்டு வர இருங்க என்று அவள் குடுகுடுவென உள்ளே ஓடினாள். அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். ஏய் பாவண்டா, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எவ்வளவு சுட்டியா அழகா பேசுறா. ஆமா, இந்த குழந்தை இங்க என்ன பண்றா? அதுவும் பொம்பளை பொண்ணு வேற என்றான் மோகன். வேற என்ன, வேலைக்கு தான் இருக்கிறா போல தெரியுது. அதுதான் சொன்னாலே எங்க முதலாளி திட்டுவாருன்னு, கேட்கல? ஆமாண்டா, பாவம், இந்த குடிக்காரங்க இருக்கிற இடத்துல யார் இவளை கொண்டு வந்து விட்டாங்களோ. வேற யாரு, அவங்க அப்பா அம்மாவா தான் இருக்கும். சே, இப்படி சின்ன குழந்தைய வேலைக்கு அனுப்பி அதுல உட்காந்து சாப்பிட எப்படிதான் மனசு வருதோ அவங்களுக்கு.
அதுவும் இந்த குடிக்காரங்க மத்தியில என்று மோகன் கோபத்தோடு கூறிக்கொண்டிருக்க பலார் என்று அறிவிடும் சத்தம் கேட்டது. டக்கன இருவரும் திரும்பி பார்த்தனர். அந்த சிறுமி கன்னத்தை பிடித்து கொண்டு அதிர்ந்து தனது முதலாளியை பார்த்து கொண்டிருந்தாள். கழுத, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? முதல்ல குடிக்க வரவங்கள கவனி, அப்புறமா மத்த வேலைய பாருன்னு சொன்னா கேட்க மாட்டியா என்று அந்த மனிதன் கத்த. இல்ல முதலாளி, பாவம் அந்த அண்ணா 2 பேருக்கும் பசியா இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இட்லியை கொடுத்துட்டு அப்புறமா போதும். எல்லாருக்கும் பாவம் புண்ணிய பார்த்து சேவை செய்ய இது ஒன்னும் சத்திரம் சாவடி இல்ல. அவனுங்க சாப்பிடுற 2 இட்லிக்கு 10 ரூபாய் கொடுப்பானுங்க. அதுவே இவங்க அண்ணா 1000 2000 குடிக்கிறவங்க. அவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு இப்ப அந்த பயலுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா முக்கியமா? கழுத என்று மீண்டும் அவளை அடிக்க கையை ஓங்கினான். ஏ கதிரே, என்னப்பா, ஏதோ பாவம் சின்ன குழந்தை, அதை போய் அடிச்சுக்கிட்டு என்று தள்ளாடி கொண்டு அங்கு வந்த ஒரு குடிக்காரன், ஏ பாப்பா, பார்க்க அழகா இருக்க, எதுக்கு எப்படி அடி வாங்குற? பேசாம கதிரி சொல்றது போல கேளு. முதல்ல எங்களை கவனி, அப்புறமா மற்றவங்களை கவனிக்கலாம். இங்க வா என்று அவள் அருகே இழுத்து அவள் கன்னத்தை தடவினான். அந்த குழந்தை நெளிய இதை பார்த்த மோகன் எழுந்து சென்று அந்த மனிதனின் கன்னத்தில் பலார் என்று அறிந்துவிட்டு அவள் கைகளை பிடித்து இழுத்து ராஜுவிடம் அனுப்பினான். ராஜு அவளை தன் பக்கத்தில் அழைத்து கொள்ள இதற்குள் அங்கு வந்த கதிர், ஏ யாருடா நீ என்று அவனை அடிக்க பாய்ந்தான். மோகன் அவனை ஓங்கி மிதித்து விட்டு பிடித்து தள்ள இதற்குள் அங்கு தள்ளாடி கொண்டிருந்த குடிகாரர்கள் அனைவரும் கத்தி கொண்டு அங்கு ஓடி வந்தனர். இதற்குள் ராஜு, வாடா வாடா என்று மோகனை இழுத்து கொண்டு வெளியே செல்ல அந்த சிறுமி அவர்களை பரிதாபமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். கொஞ்சம் இருடா என்று ராஜுவின் கையை உதறிய மோகன் அந்த சிறுமியிடம் சென்று, நீ எங்க கூட வரியாம்மா என்றான். வரேண்ணா என்று அவள் கூறியதும் அவளை அழைத்து கொண்டு வண்டியில் ஏறினான். அந்த குடிகாரர்கள் ஓடி வருவதற்குள் வண்டி மெயின் ரோட்டில் பாய்ந்தது. நடந்ததை எல்லாம் கேட்ட பாட்டி அந்த பெண்ணை அணைத்து கொண்டாள். பாவம், பார்க்க மூக்கு மொழியுமா லட்சணமா இருக்கா. இந்த பொண்ணை அந்த இடத்துல வேலைக்கு விட்டுருந்தாங்க. பாவிங்க, அந்த குடிக்காரங்க இதெல்லாம் செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா பாட்டி, அதனால தான் நாங்க இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் என்றான் மோகன். நல்ல வேலை பண்ணீங்கப்பா. ஆமா பாப்பா, உன் பேர் என்ன என்றாள் பாட்டி. என் பேரு விமலா. உங்க அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்கம்மா என்றான் ராஜு. எனக்கு யாரும் இல்லைண்ணா. நான் 3வது படிக்கும் போது எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. எப்படி? தெரியல. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கு அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருந்தேன். அவங்களும் நீ போ, நாங்க விழாக்கு வந்துடுறோம்னு சொன்னாங்க. ஆனா வரவே இல்லை. நானும் காத்திருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்பதான் எங்க டீச்சர் கிட்ட ஒரு ஆள் ஓடி வந்து எங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அடக்கடவுளே என்று மூவரும் அலற, அன்னையிலிருந்து நான் எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல தான் அங்க இங்க படுத்திருந்தேன். யாராவது சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுப்பேன். எங்க டீச்சர் என்னை ஸ்கூலுக்கு வர சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. ஆனா என்னை யாரும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட மாட்டாங்க. சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. போக போக எனக்கு சாப்பாடு போடவே எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. நான் போய் கேட்டா திட்டுவாங்க, அடிப்பாங்க. இனிமேலும் யார்கிட்டயும் சாப்பாடு கேட்க கூடாதுன்னு நானே அங்க இங்கன்னு எதனா வேலை இருந்தா கேட்டு செய்ய ஆரம்பிச்சேன். அப்பதான் இந்த சாராய கடைக்காரரு என்கிட்ட வேலைக்கு வரியா, தினமும் சாப்பாடு போட்டு 10 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. சரின்னு நானும் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். எல்லா வேலையும் செய்வேன். ஆனாலும் அந்த முதலாளி தினமும் திட்டுவாரு, அடிப்பாரு. ஏம்மா? அங்க குடிச்சிட்டு எல்லாரும் என்னை பிடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் அவங்கள தள்ளி விட்டுட்டு ஓடுவேனா, அதை பார்த்து முதலாளி திட்டுவாரு. அவங்கள ஏன் தள்ளுற, அவங்க தொட்டா என்ன நீ கரைஞ்சா போயிடுவ, அனாத கழுத, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாரு என்று அழுதாள். மோகன் கண்களை துடைத்து கொண்டு, இந்த பார் விமலா, இனிமே நீ அங்க போக வேண்டாம், இங்கே இரு, நல்ல படி, நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்று கூறிவிட்டு, ராஜு தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இந்த குழந்தைய அங்க விடாதடா, நீ இவளை பாத்துக்க, பாவண்டா பொம்பளை பொண்ணு என்றான். சரிடா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவளை இங்க வச்சுக்கிட்டு படிக்க வைக்கணும்னு வேற சொல்ற, அதுக்கு பணத்துக்கு என்று தயங்கினான் ராஜு. ஏய்,
நான் இன்னும் கொஞ்ச நாளா படிப்பு முடிச்சிடுவேன், அப்புறம் வேலைக்கு போறேன். அது வரை நீ பாத்துக்கோ, அப்புறம் இவ செலவுக்கு நானே பணத்தை அனுப்புறேன் என்றான் மோகன் படபடப்பாக. அட நீ என்னப்பா இதெல்லாம் அவன் கிட்ட கேட்டுக்கிட்டு, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் இவளை, இனிமே இவ என்னோட பேத்தி என்று அவளை அணைத்து கொண்டாள் பாட்டி. ரொம்ப சந்தோஷம் பாட்டி, நானே இவளை கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா நான் இப்ப எங்க சித்தப்பா வீட்டுல தங்கிட்டு இருக்கிறேன். இந்த நிலைமையில இவளை அங்க கூட்டிட்டு போக முடியாது. எனக்கு ஒரு வேலை கிடைச்சதும் அப்ப இவளை கூட்டிட்டு போய் எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல கூட பணத்தை கட்டி தங்க வச்சு படிக்க வச்சுக்கிறேன் என்றான். விமலா அவனை நன்றி கலந்த அன்போடு பார்த்தாள். சரிடா, அதுக்கு என்ன, நாங்களே அவளை பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத என்றான் ராஜு. எனக்கு அந்த நிமிஷம் அவளை ஒரு பாதுகாப்பான கையில ஒப்படைச்ச சந்தோஷம் வந்தது. நானும் 2 நாள் அங்க தங்கி இருந்துட்டு கையில இருந்த காசுல அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பினேன். அவளும் ரொம்ப நாள் பழகுனது போல என்கிட்ட ஒட்டிக்கிட்டா. அண்ணா அண்ணான்னு அழுதுகிட்டே என்னை வழி அனுப்பி வச்சா. நானும் சங்கடத்தோட ஊருக்கு போனேன். அன்னிலிருந்து எனக்கு அவன் ஞாபகமாவே இருந்தது. தினமும் ராஜுக்கு போனை போட்டு அவளை பத்தி விசாரிப்பேன். லீவு நாள் எல்லாம் அவளை பார்க்க ஓடிடுவேன். அவளும் எங்க எல்லார்கிட்டயும் நல்லா ஒட்டிக்கிட்டா. இப்படியே 4 வருஷம் போச்சு. நானும் இதுக்குள்ள ஒரு நல்ல கம்பெனில அக்கௌண்டண்டா வேலைக்கு சேர்ந்துட்டேன். விமலாவை நானே கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னேன். அவங்க பாட்டியும் ராஜுவும் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அவங்க கிட்ட அவ ரொம்ப அன்பான்னு இருந்துட்டா. ராஜுவும் அவன் மேல பாசமா இருந்தா. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிக்கும் அவ இல்லாம இருக்க முடியல. நானே அவளை இங்கேயே படிக்க வச்சுக்கிறேன்னு ராஜு சொன்னதும் நானும் சரின்னு அவங்க கிட்ட இருந்து அவளை பிரிக்க விரும்பல. அவனும் அவளுக்கு ஒரு அண்ணனா மாறி போனதால பேசாம இருந்துட்டேன். அவளும் வயசுக்கு வந்துட்டா. பொம்பளைங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது போலதான் என் தங்க விமலாவும் சீக்கிரமாவே வளர்ந்துட்டா. சின்ன பொண்ணா இருந்த அவ வயசுக்கு வந்ததும் நல்லா அழகாவும் ஆகிட்டா. பாவாடை சட்டையில பார்த்தவளை தாவணியில பார்த்ததும் எனக்கு பூரிப்பா இருந்தது. அப்பதான் நான் அவ ஃபங்க்ஷனுக்கு புது துணிங்க, அவளுக்கு பிடிச்ச கம்மல் ஜிமிக்குன்னு எல்லாம் வாங்கிட்டு போனேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லாவே ஏற்பாடு பண்ணியிருந்தா ராஜு. நானும் என் பங்குக்கு பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தேன். ஏய், எதுக்குடா இப்ப இதெல்லாம்? அவ யாரு? என்னோட தங்க போல, அவளுக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா என்றான் ராஜு. இருக்கட்டும்டா, 2 அண்ணன்க அவளுக்கு இருக்கும்போது ஒரு அண்ணன் மட்டுமே எல்லாம் செய்யணும்னு ஒண்ணும் இல்லை என்றான் மோகன். சரிப்பா, இப்படியே ஒத்துமையா இருந்து அவ கல்யாணத்தையும் நடத்திடுங்க என்று சிரித்து கொண்டே அங்கே வந்தாள் பாட்டி. பாட்டி, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, எப்ப பாரு என் கல்யாணத்தை பத்தியே பேசாதீங்கன்னு. நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் என்றாள் விமலா. அப்படி சொல்லு என்றான் மோகன். ஆமாண்டி, நீ டாக்டர் ஆனாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு தானே ஆகணும் கிறுக்கி என்று செல்லமாக அவள் காதை திரியினாள் பாட்டி. அண்ணா பாருங்க நான் பாட்டிய என்று விமலா மோகனை பார்க்க. பாட்டி, அது அப்ப பாத்துக்கலாம், முதல்ல அவ படிக்கட்டும் என்றான் மோகன். ஆமாண்ணா, அதுக்குள்ள பாட்டிக்கு அவசரம், அதுக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் எவ்வளவு இருக்கு என்று குறுபாங்க சிரித்து கொண்டே ராஜுவை பார்த்தாள். என்னம்மா, என்ன நடக்கணும் என்றான் மோகன் ஒன்றும் புரியாமல். ராஜு அண்ணா, நீங்க சொல்றீங்களா இல்ல அண்ணன் கிட்ட நானே சொல்லவா என்றாள் விமலா. ஏ வாலு, உன்ன என்று அவள் ஜடையை பிடித்து இழுத்து கொண்டே, பாட்டி நீ சொல்றது போல இந்த வாண்டு வாயாடிதான் என்றான். அதெல்லாம் மழுப்பாதீங்க, நீங்க என்ன சமாளிச்சாலும் நான் அண்ணன் கிட்ட சொல்லதான் போறேன் என்று மோகனிடம் ஓடினாள். அவளை பிடிக்க ராஜு கையை நீட்ட, ஏய் பேசாமடா என்றவனை தடுத்த மோகன், விமலா நீ சொல்லுடா, என்ன விஷயம் என்றான். அண்ணா, நம்ம ராஜு அண்ணா ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அவங்க பேர் என்ன தெரியுமா? நளினா என்றவள் சிரிக்க. அப்படியா? என்னடா இது கூத்து, எனக்கு கூட தெரியாம. அதனாலதான் கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏதோ ஒண்ணு மழைப்பிட்டு இருந்தியா? ஆமா, எத்தனை நாளா இது நடக்குது என்றான் மோகன் சிரித்து கொண்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா என்று ராஜு வெட்கப்பட. அண்ணா, அது 1 வருஷமா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன், ஆனா அண்ணன் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு என்றாள் விமலா. அடப்பாவி, சரி சரி, காலத்தை கடத்தாம காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம். பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க என்றான் மோகன். ஆமாப்பா, நானும் அதே தான் சொல்றேன். ஆனா இவன் தான் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றான் என்றாள். ஏண்டா என்று மோகன் ராஜுவை பார்க்க. அது ஒன்னும் இல்லடா,
அந்த பொண்ணு மேற்கொண்டு ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதியிருக்கா. அதுல பாஸ் பண்ணிட்டா சம்பளம் கூட வரும். அப்ப கல்யாணத்தை வச்சுக்கிட்டா அவங்களே எல்லா செலவும் ஏத்துப்பாங்க. இல்லைன்னா நாம தான் சரிசமமா செலவு பண்றது போல வரும். அதுக்குதான் பாக்குறேன் என்றான். ஏய், என்னடா கஞ்ச பிசினாரி, இன்னும் இப்படியே தான் இருக்கியா? காதலிக்கிற பொண்ணுக்காக கூட நீ எதுவும் விட்டு கொடுக்க மாட்டியா? உங்க கல்யாணம் தானேடா, நீ செலவு பண்ண என்ன தப்பு? நாளைக்கு அவ தானே உன் மனைவியா வரப்போறா. நாளைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கடனை நீங்க தானே கட்ட போறீங்க என்றான் மோகன். அதெல்லாம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் நீ மொத்த சம்பளம் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். கல்யாணத்துக்கு வாங்கின கடனை உங்க அப்பா தான் அடைக்கணும்னு சொல்லிடுவேன். அட பிசினாரி அண்ணா, நீ காதலிக்கிற பொண்ணுக்கு ஒரு முழம் பூவாவது வாங்கி தருவியா இல்லையா என்று விமலா கேலி செய்ய, ஏய் போட்டேன்னா பாரு என்று அவளை அடிக்க ஓடினான் ராஜு. மோகன் சிரித்து கொண்டே அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் 2 வருஷம் நாங்க போக முடியல. ஏண்டா என்றான் செந்தில். எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்து என்னை கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை சரியா இருந்ததால நான் அடிக்கடி அங்க போக முடியல. ஆனா தினமும் விமலா எனக்கு ஃபோன் போட்டு அங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிடுவா. அப்பதான் ஒரு வாட்டி ஃபோன் போட்டு ராஜுவோட காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணு இவனை வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவன் சொன்னான். அதனால ராஜு ரொம்ப வேதனையில இருக்கான்னு கூட சொன்னான். நானும் ராஜு கிட்ட பேசினேன். ஆனா அவன் ரொம்ப விரக்தியா இருந்தான். இதுக்கு நடுவுல அவங்க பாட்டியும் இருந்துட்டாங்க. இதனால இன்னும் நொந்து போயிருந்த அவனுக்கு விமலா தான் ஆதரவா இருந்தா. அப்ப அவளுக்கும் 17 வயசு ஆகிடுச்சு. கொஞ்சம் பக்குவமா வந்திருந்தது. தினமும் போன் பேசிட்டு இருந்தவ அப்புறம் வாரம் ஒரு வாட்டின்னு பேச ஆரம்பிச்சா. அப்புறம் மாசம் ஒரு வாட்டின்னு பேச ஆரம்பிச்சா. அப்பவும் டல்லா தான் பேசுவா. ஏன்னு கேட்டா, எனக்கு படிக்கவே நேரம் சரியா இருக்கு, வீட்லயும் வேலை செஞ்சுட்டு எனக்கு டைமே பத்தலன்னு சொல்லுவா. நானும் சரின்னு கம்முன்னு இருந்துடுவேன். ராஜுவும் என்கிட்ட முன்ன போல சரியா பேசாம இருந்தா. நானும் வேலை பிஸியால அவங்களுக்கு ஃபோன் பண்றத குறைச்சிக்கிட்டேன். அப்பதான் ஒரு நாள் விமலா போனை போட்டு அழறது போல என்கிட்ட பேசினா. எப்படிம்மா இருக்கன்னு கேட்டதுக்கு நான் ஏன் இருக்கன்னே தெரியலனான்னு சொல்லி அழுதா. நான் பதறிக்கிட்டு, ஏமா இப்படிலாம் பேசுற, என்ன ஆச்சுன்னு பதறிட்டேன். அதுக்கு அவ ஒன்னும் சொல்லாம போனை வச்சிட்டா. இதுக்கப்புறம் எனக்கு அங்க இருக்க முடியல. நான் உடனே அங்க கிளம்பி போனேன். ராஜு என்கிட்ட முன்ன போல சரியா பேசல. விமலாவே ஏதோ ஒரு மாதிரியா இருந்தா. எப்பவும் கலகலப்பா தேனி போல சுத்திட்டு இருந்தவ இப்ப ரொம்ப டல்லா இருந்தா. நானும் அவளை எப்படி எப்படி இல்லாம கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவ அழுவாளை தவிர ஒன்னும் சொல்லல. அப்பதான் ஒரு நாள் நான் வெளியில போயிட்டு வந்தப்ப உள்ள ராஜு அவளை மிரட்டிட்டு இருந்தான். என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவளை கோமா திட்டிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன். உடனே அமைதியா அங்கிருந்து போயிட்டேன். சாயங்காலம் அவ நிலத்துக்கு போனதும் அவளை மாடிக்கு கூட்டிட்டு போய் என்னதான் இங்க நடக்குதுன்னு அதட்டியே கேட்டேன். அப்பதான் அவ சொன்னதை கேட்டு நான் ஆடிட்டேன்டா என்று கதறினான் மோகன். என்னடா, என்ன சொன்னாவ என்று செந்தில் பதட்டமாக கேட்க, அண்ணா, பாட்டி சாவுக்கு நீங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நானும் ராஜா அண்ணாவும் தான் தனியா இங்க இருந்தோம். அப்ப அவரும் காதல் தோல்வியால ரொம்ப நொந்து போயிருந்தாரு. நானும் அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் கொஞ்சம் சமாதானம் ஆனவரு ராத்திரி ஆனா குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு பயமா இருக்கும். அப்பெல்லாம் நான் அவர்கிட்ட கெஞ்சுவேன், அண்ணா எனக்கு பயமா இருக்குன்னா இப்படிதான் நீங்க பண்ணாதீங்கன்னு அழுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம், நான் ரொம்ப எல்லாம் குடிக்கல, ஏதோ மனசு ஆறுதலுக்கு கொஞ்சமா குடிச்சேன், அவ்வளவுதான். என்னை பார்த்து பயப்படாத, வா என் பக்கத்துல வா என்று அவளை தாவி பிடித்தான் ராஜு. விமலா அவனிடமிருந்து திமிரி கொண்டு போக அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து அணைத்துக் கொள்வதும் முத்தம் கொடுப்பதும் என அவளை தொந்தரவு செய்ய அவனை தள்ளிவிட்டு கதவை சாத்தி கொண்டு ஓடிவிடுவாள். இப்படியே அவர் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நானும் எப்படி எப்படியோ சமாளிச்சிட்டு இருந்தேன். ஏமா, ஏன் இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? இல்லண்ணா, அவரை நான் ஒரு அண்ணனா நினைச்சேன். ஏதோ அவருக்கு மனசு சரியில்லாததால இப்படிலாம் நடந்துக்கிறாரு. மற்றபடி என்ன இத்தனை வருஷமா நல்லா தானே பாத்துக்கிறாருன்னு அமைதியா இருந்துட்டேன். அதுவும் இல்லாம உங்ககிட்ட சொன்னா நீங்க அவர்கிட்ட சண்டை போடுவீங்க. என்னால உங்க நட்பு பாதிக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா ஆனா என்று விம்மினாள். என்னடா, என்ன ஆச்சு? அண்ணா, 2 மாசம் முன்ன அவரு ரொம்ப குடிச்சிட்டு வந்து என்ன 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 பண்ணா?
எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சுன்னா என்று கதறினாள். கடவுளே என்று அதிர்ந்து சுவரில் சாய்ந்தான் மோகன். ஆமாண்ணா, அன்னைக்குதான் நான் அழுதுகிட்டே உங்ககிட்ட சொல்ல போன் போட்டேன். ஆனா அதுக்குள்ள அவர் வந்துட்டாரு. என்னை பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லாத, இனிமே நான் அண்ணான்னு கூப்பிடாத, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மோகன் கேட்டா நானே அவன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அங்கிருந்து போயிடலான்னா திரும்பவும் எங்க போறது? பாதுகாப்பா இருந்த இடத்துலயே என் பெண்மைக்கு அநியாயம் நடக்கும் போது இனி எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு தெரிஞ்சே வெளியில போக பயமா இருந்தது. பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டேன். சரி, ஆகிறது ஆகட்டும், இனியும் இவர்கிட்டயே இருந்துடுறத தவிர வேற வழி இல்ல, இவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சரின்னு சொல்லிட்டேன். ஆனா ஆனா ஏம்மா, என்ன ஆச்சு? அவர் போன வாரம் என்கிட்ட வந்து என்ன சொன்னா? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாருண்ணா. அவங்க ரொம்ப வசதியா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன வந்துடும், ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா லட்ச லட்சமா பணம் வரும். வேணும்னா நான் உன்னை வீடு எடுத்து தனியா வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அட பாவி, அவனை அப்புறம் பேசிக்கிறேன். சரிம்மா, போனதெல்லாம் போய் தொலையட்டும். நடந்ததெல்லாம் மறந்துடு. பேசாம என் கூட வா. நான் உன்னை சென்னையில ஒரு நல்ல உமன்ஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். அங்கிருந்து நீ படி, அப்புறம் சம்பாதிச்சு உன் சொந்த கால்ல நில்லு. நானே உனக்கு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுத்து நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். அண்ணா, அது முடியாதுண்ணா. ஏம்மா? இப்ப நான் முழுகாம இருக்கேன். அட கடவுளே, என்ன விமலா, என் தலையில இடி மேல இடியா போடுற? ஆமாண்ணா, நான் இப்ப முழுகாம இருக்கேன். சரி, இந்த குழந்தைய கலைச்சிடலான்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு. ஆனா குழந்தைய கலைக்க முடியாது, பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கிறதால அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா டாக்டர் செய்ய மாட்டேன்னு திட்டி அனுப்பிட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு நாட்டு மருந்து வாங்கி வந்து கொடுத்து குடிக்க சொல்றாரு. எனக்கு பயமா இருந்தது. அதுதான் நான் என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கேன் என்று கதறினாள். அந்த சின்ன பொண்ணை பார்த்து எனக்கு பதறி போச்சு. ஒரு அண்ணனா நினைச்சு அவன் பாதுகாப்புல வளர்ந்தவளையே அந்த மிருகம் இப்படி பழி வாங்கிடுச்சேன்னு நான் துடிச்சிட்டேன். அன்னைக்கு ராஜு கிட்ட போய் நடந்ததெல்லாம் கேட்டு அவனுக்கு சண்டை போட்டேன். ஆனா அவன் எதுக்கும் பிடி கொடுத்தே பேசல. சரிடா, போனதெல்லாம் போகட்டும். அந்த சின்ன குழந்தை வாழ்க்கை பாழ் பண்ணிட்டு இப்ப அவளை நிக்க வைக்க கூடாத இடத்துல நிறுத்திட்ட. இப்ப அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கத்தினான் மோகன். ஏய், நான் எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். பொண்ணு பெரிய பணக்கார பொண்ணு. அவளை விட்டுட்டு இந்த பிச்சைக்காரிய கட்டிட்டு நான் என்ன செய்யறது? அது நீ அவளை தொடும் போது தெரியலையாடா வெறி நாயே? அவளை இப்படி ஆக்க எப்படிடா உனக்கு மனசு வந்தது? சின்ன வயசுல அவளை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்தி அழிச்சிட்டு வந்து இப்படி ஒரு நரகத்துல தள்ளிட்டேன். அதுக்கு அவ அங்கேயே இருந்திருக்கலாம். உன் கண்ணு எதிர்க்க அதுவும் அண்ணா அண்ணன்னு கூப்பிட்டவளை இப்படி சீரழிக்க உனக்கு எப்படிடா துணிச்சல் வந்தது? நியாயமா உன்னை ஜெயில புடிச்சு போடணும். ஆனா அந்த அப்பாவி அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்றா. அவளுக்காக தான் பாக்குறேன். இத பாரு, பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க. அந்த குழந்தைக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் வழிய காட்டு என்றான் மோகன் ஆவேசமாக. முடியாது முடியாது, வேணும்னா நீயே அவளை கட்டிக்கிய, நீதான் மேல அக்கறையா இருக்கிற இல்ல என்று கேலியாக சிரித்தான் ராஜு. இதை கேட்டு எனக்கு நாடி நரம்பு எல்லாம் துடிச்சு போச்சு. எனக்கு வந்த ஆத்திரத்துல நான் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, சார், அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டு இருக்காளாம். இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காளாம். உங்களை பார்க்கணும்னு சொல்றாளாம். வாங்க போலாம் என்று கூறிக்கொண்டே வந்து கான்ஸ்டபிள் லாக்கப்பை திறக்க, விமலா என்று கத்திக்கொண்டு அவனுடன் ஓடினான் மோகன். அவர்கள் பின்னால் பதட்டத்தோடு செந்திலும் சென்றான். போலீஸ்காரரிடம் மரண வாக்குமூலத்தை கூறிக்கொண்டிருந்த விமலா மோகனை பார்த்ததும் சிறிய புன்னகையோடு தலையை ஆட்டினாள். சரி, நான் இதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறேன் என்று இன்ஸ்பெக்டர் எழுந்து செல்ல வக்கீல் ரம்யாவும் அழுது கொண்டே அங்கிருந்து சென்றாள். மூச்சு வாங்கி கொண்டிருந்த விமலா மோகனை பார்த்து அருகில் அழைக்க அவளை வெறிக்க பார்த்து கொண்டே அவள் அருகில் சென்று அமர்ந்தான் மோகன். அங்கிருந்த டாக்டர், நர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே போகும்படி அவள் கேட்டுக்கொள்ள அனைவரும் சென்றதும் அவன் கைகளை பிடித்து கொண்டு கண்களில் ஒற்றி கொண்டாள். விமலா, என்னடா இது என்று அவன் தேம்ப, அண்ணா அண்ணா, நான் போறேன்னா, நான் போறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் தான் அந்த மிருகத்தை கொன்னேன்னு மரண வாக்குமூலம் கொடுத்துட்டேன். இனிமே அந்த பழியும் உங்களுக்கு இல்லை.
என்னால நீங்க பட்ட சிரமம் போதும்னா. ஏம்மா, ஏன் அப்படி பண்ண? அன்னைக்கு அந்த மிருகத்தை நான் தானே அடிச்சு கொன்னேன். அவன் உன்னை பத்தி கேவலமா பேசினதை தாங்க முடியாம நான் தானே அவனை இதே கையால் அடிச்சு கொன்னேன். ஆனா அந்த பழிய நீ ஏமா எடுத்துக்கிட்ட என்று கதறினான். அண்ணா, எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நிஜமான அண்ணனா நீங்க நினைச்சு பாடுபட்டீங்க. ஆனா அந்த மிருகத்துக்கு பணம் தான் எல்லாமுமா இருந்திருக்கு. அதனாலதான் அதுக்கு பாசத்துக்கான மதிப்பும் தெரியல, உறவுக்கான மதிப்பும் புரியல. அதுக்காக தான் உங்களையும் அதை அப்படி அசிங்கப்படுத்திடுச்சு. அதுக்கு தான் நீங்க அதை கொன்னீங்க. ஆனா அதனால உங்க வாழ்க்கை பாதிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நான் இனி இருந்தா வீணா பிரச்சனை தான். என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் நாளைக்கு சமுதாயத்துல கெட்ட பேரு. நாளைக்கு அது எந்த சாராய கடையிலையோ தெருவுலையோ தான் வளரணும். அதனால தான் திரும்ப ஒரு விமலா உருவாகிறத நான் ஆரம்பத்திலேயே தடுத்துட்டேன். அதுக்காக தான் எனக்கு பரிதாபம் பார்த்து உதவி செய்ய முன்னுக்கு வந்த வக்கீலாமாக்க கூட தெரியாம விஷத்தை குடிச்சிட்டேன். இப்ப இந்த உலகத்தை விட்டு நிம்மதியா போறேன். அண்ணா, அடுத்த ஜென்மன்னு ஒன்னு இருந்தா அப்ப நிஜமாவே நான் உங்க தங்கைய பிறக்க ஆசைப்படுறேன்னா என்றாள். இப்ப மட்டும் என்னம்மா, நீ எனக்கு நிஜமாவே தங்கதாண்டா என்று அழுதவரை அவளை அணைத்து கொண்டான் மோகன். அவள் தலை அவன் தோள்களில் நன்றாக சாய்ந்தது. அந்த பறவை நிம்மதியாக அந்த கூண்டை விட்டு பறந்தது. ராஜு போன்ற மிருகங்களால் சீரழிக்கப்படும் பெண்களுக்கு இந்த உலகத்தில் நீதி கிடைக்கவில்லை என்றாலும் அந்த ஆண்டவன் சந்நிதானத்தில் கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அது பறந்து கொண்டிருந்தது. இத்துடன் நீதி கதை முற்றும். உங்களுக்கு ஆன எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படி கேவியல் உங்கள் சகி.